ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தொழில் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு மாடியில் இல்லைனா வீட்டு வெளியில் இடம் இருந்தால் போதும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை தயார் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மூலப்பொருள் ரொம்பவே ஈஸியாகவே கிடைக்குது. இந்த தொழில் பண்ணுறதுக்கு நிறைய இடம், பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலேருந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட், ரொம்பவே நிறைய மருத்துவ குணம் நிறைந்த வேப்பங்கொட்டையிலேருந்து வேப்பங்கொட்டை பொடி ரெடி பண்ணுற தொழிலை பற்றி பார்க்கலாம். வேப்பங்கொட்டையிலேருந்து மட்டும் இல்லாமல் பூவில், இலை, பட்டை, குச்சின்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப மருத்துவ குணமாக இருக்குது வேப்ப மரம். இப்போ எப்படி வேப்பங்கொட்டையிலேருந்து பொடி எப்படி ரெடி பண்ணி தொழிலாக செய்யலான்னு பார்க்கலாம். வேப்பங்கொட்டை பொடி தொழிலை பண்ண என்னென்ன மூலப்பொருள், மிஷின் டீட்டெயிலை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். வேப்பங்கொட்டையை பொடி பண்ண சீட் பவுடர் மிஷின், அதுக்கப்புறம் பவுடரை பேக் பண்ண பேக்கிங் கவர், சீலிங் மிஷின், இந்த பொருள் எல்லாம் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா FSSAI லைசன்ஸ் வந்து எடுக்கணும். பொடியை நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்ப GST கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இட வசதி பார்த்தோம்னா ஒரு சின்னதாக இடமே போதும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேப்பங்கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நம்ம காய வைக்கணும். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நீங்கள் வந்து பச்சையை போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பவுட்ரு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. நல்லா நம்ம காய வச்சு அரைக்கும் போது தான் பவுட்ரு நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கும். காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொட்டி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்த உடனே நம்ம வந்து பேக் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு சளிச்சிட்டு தான் பேக் பண்ணணும். பேக்கிங் மேலே வந்து பவுட்ரோட நேமு, எந்த ப்ராடக்ட்டுக்கு இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு டீட்டெயில் நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு பேக்கெட் மேலே பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தொழிலை பண்ணுறப்ப எவ்வளவு முதலீடு பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். மிஷின் வாங்குறீங்கன்னா அதோட மாடலை பொறுத்து ரேட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பேக்கிங், சீலிங் மிஷினு, கிரைண்டிங் மிஷின் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் முதலீடு வந்து பண்ணணும். வருமானம் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ பவுடரை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா 8000 ரூபாய் வருமானம் வந்து எடுக்கலாம். எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா ரெடி பண்ண வேப்பங்கொட்டை பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில், அழகு சாதன பொருள் ரெடி பண்ணுற இடத்துல, சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஆன்லைன்லன்னு எல்லா இடத்துலையுமே ரொம்ப சேல்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் வச்சு நம்ம ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த பொருளை ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.